அவர்கள் மிகச் சிறப்பாக அறிவாப்பேரியத்தினுடைய நோக்கம், அது செய்ய வேண்டிய செயல்கள், இளம் அறிவாக்களுடைய கடமை, அவர்கள் செய்ய வேண்டிய பணிகள், இவற்றையெல்லாம் மிகச்சிறந்த சிற்பியாக செதுக்கி 324 ஏற்று டாக்டர் வீரபாண்டியன் அவர்களை மரபு கருதி இந்த அவைக்கு அறிமுகம் செய்கிறோம். சூரிய சந்திரன் நிறைய பகுதிகள் சொல்றாங்க. இதெல்லாம் கேட்கும் போதே வரும்போதே பயம் வந்துச்சு. எல்லாம் கேட்டோட ஏன்னா நம்ம போற இடம் எப்படிப்பட்ட இடம், அந்த இடத்துக்கு தகுந்தாமல் நம்மளால நடக்க முடியுமாங்கிறது பெரிய விஷயங்கள். நாம எங்க வேணாலும் இருந்திருக்கலாம். எந்த இடத்தை நோக்கி நாம் இடத்தை எப்படி நாம இவ்வளவு வருஷமா விட்டுட்டோம் அப்படின்னு தெரியல. அப்படிதான் ஒரு கழுகு என்ன பண்ணிச்சா, எப்போதாலும் தியானம் பண்ற பழக்கம் உண்டாது. நம்ம தினம் சாமி எப்பயுமே வைஸ் கவர்னன்ஸ் பிஸியா இருப்பாங்க. அன்னைக்கு கிளாஸ் பிஸிட்டு இருக்கோம். வைஸ் கவர்னர் விசிட், டீம் மெம்பர் இண்டக்ஷன், சர்வீஸ் ப்ராஜெக்ட் எல்லாம் மாவட்ட தொடர்புடைய நிகழ்வுகள் தான். ஏற்கனவே கவிதாண்டதுனால ஒருத்தர் நாகப்பட்டினம் பக்கம் இருக்கிறாரு, இன்னொருத்தர் வைத்தீஸ்வரன் கோயில் பக்கம் இருக்கிறாரு. அவர்கள் இருவரும் தங்களது வாழ்த்துக்களை இங்கே தெரிவிக்க சொல்லியிருக்கிறார்கள். அடுத்து என்னோட இங்கே கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கும் மாவட்ட அமைச்சர் சந்தானம் அவர்களே, மாவட்ட அமைப்பொருள் டாக்டர் மலர்விழி மாதவன் அவர்களே, என்னை அறிமுகப்படுத்தும் பொழுது மேலையார் அவர்கள் சொன்ன வாக்கு பொய்க்காமல் 40 சங்கங்களை தர காத்துக் கொண்டிருக்கிற மாவட்டத்தின் எக்ஸெஷன் சேர்மன் காரைக்காலிலிருந்து வருகை தந்திருக்கும் அறிவொளி அவர்களே, நாதிக பேசக்கூடிய அவர் ஊர்ல செல்வராஜ் இருக்கிறாரு. அவர் டிவியில எல்லாம் மீடியாஸ் தொடர்புடையவர். நாத்திக பேசக்கூடிய டிவியில கூட விநாயகர் வரலாறு வந்து கொண்டிருக்கிறார். இந்த காலத்துக்கு முழுக்க கடவுளாக நமது லயன் மாவட்ட விசிட் கொடுக்க முன்னாடி இருக்கு. கண்டிப்பா இருக்காரு குளித்தலை கணேசன் அவர்களே, அவருக்கு உறுதுணையாக சிறப்பித்துக் கொண்டிருக்கும் குளித்தலை வட்டாரத்தில் என்னை வழிநடத்திக் கொண்டிருக்கும் நடமாடி அவர்களே, இந்த நிகழ்வை ஒருங்கிணைத்து தனது நிகழ்வாக ஆக்கி மாவட்டத்தில் பப்ளிக் ரிலேஷன் ஆபீசர், மக்கள் தொடர்பாளர் என்று சொல்லக்கூடிய ஒருவர் இருக்கும் பொழுது அவர் செய்து கொண்டு மாவட்டத்தின் சைட் preservation of site district chairperson எனது மதிப்பிற்கும் மரியாதைக்கும் சூரிய எனர்ஜி கூட கொடுக்க முடியுமே. அவருடைய புன்னகை தவிர்த்த முகத்தான் என் உயரமே இருக்கிற ரோஸ் லைட்ஸ் அவர்களே, என் உயரம் இருக்கிறேன். இந்த இயக்கம் இருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு அருமையான இயக்கம் 210 நாடுகளில் பறந்து விரிகிற இயக்கத்தின் 14 லட்சம் உறுப்பினர்களுக்கு தலைவராக இந்த ஆண்டு நீங்கள் இணைய இருக்கிற இந்த ஆண்டு நமது இந்தியாவை சேர்ந்தவர் தலைவராக இருக்கிறார். நாம் எல்லாம் சிறு வயதிலிருந்தே ஊட்டப்பட்டிருக்கிறோம். என்ன 2020 இந்தியா வல்லரசு ஆகும். எத்தனை ஆண்டுகள் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். வல்லரசு ஆகும். எப்பொழுது ஆகும்னா, எப்பொழுது நமக்கு தனி மனித ஒழுக்கம் வருகிறதோ, செல்ஃப் டிசிப்ளின் இருக்கக்கூடிய தனி மனித ஒழுக்கம் வருகிறதோ, அப்பொழுது இந்தியா வல்லரசாகும். அந்த தனி மனித ஒழுக்கத்தை கற்றுக் கொடுப்பது இந்த லைன்ஸ் இயக்கம் தான். தனி மனித ஒழுக்கத்தை கற்றுக் கொடுத்ததால் தான் இன்னைக்கு அமெரிக்கா வல்லரசாக விளங்கி கொண்டிருக்கிறது. இந்த லயன்ஸ் இயக்கத்தின் பன்னாட்டு தலைவராக இருந்தவர் ஜிம்மி கார்ட்டர் அமெரிக்க ஜனாதிபதி ஆலை. இந்த சங்கம் கற்றுக் கொடுத்த நிர்வாக அமைப்பை அமெரிக்காவில் அவர் கொண்டு சென்றதனால்தான் இன்னைக்கு அமெரிக்கா நம்பர் 1 அமைப்பில் இருக்கு. இயற்கை அமெரிக்காவுக்கு சாதகமாக என்றும் இருந்ததில்லை, நமக்கு தான் சாதகமாக இருக்கிறது. இயற்கை பேரிடர் எப்ப வேணாலும் அங்க வரலாம். அதனால்தான் அவங்க எல்லாம் உண்டான மரத்தால பில்டிங்கை கட்டிட்டு எப்ப இடியுதோ அடுத்த 2 நாள்ல பில்டிங் கட்டி முடிச்சிருவாங்க. நம்ம பில்டிங் கட்டினாதான் கான்கிரீட் போட்டு அது செட் ஆகணும்னு சொல்லி 6 மாசம் 1 வருஷம் ஆகுது. அப்படிப்பட்ட இயற்கை பேரிடர் வரக்கூடிய பகுதியில அந்த நாடு இன்னைக்கு வல்லரசா இருக்குன்னா அதற்கு முக்கியமான காரணம் தனி மனித ஒழுக்கம் தான், செல்ஃப் டிசிப்ளின் தான். அந்த ஒழுக்கத்தை இந்த இயக்கம் கற்றுக் கொடுக்கிறது. வெளிப்படையான நிர்வாகத்தை இந்த இயக்கம் கற்றுக் கொடுத்திருக்கிறது. இன்னைக்கு அகில உலக வரலாற்றில் வெளிப்படையான நிர்வாகம் கொண்ட
மக்களிடம் வசூலித்த பணத்தை சொந்த செலவுகளுக்கு எடுக்காத முதன்மையான இயக்கம் என்ற பெயர் நமது லயன்ஸ் இயக்கத்திற்கு கிடைத்திருக்கிறது. அப்படிப்பட்ட அருமை ஓகே. ஒரு இனிய தருணம் இது. வாங்கல் ட்ரேட் லயன்ஸ் சங்கத்தில் இணைய இருக்கும் நண்பர்கள் மேடைக்கு இறங்கி வருவார்கள் என்று சொல்கிறார்கள். லயன்ஸ் சங்க உறுப்பினர்கள் அனைவரது முன்னிலையிலும் வாங்கல் பிரைட் லயன்ஸ் சங்கத்தில் இணைவதற்கு சம்மதித்து நடைபெறும் கூட்டங்கள் விழாக்கள் அனைத்திலும் தவறாமல் பங்கேற்பேன் என்றும் எனக்கு அளிக்கப்படும் பொறுப்புகளை செவ்வனே நிறைவேற்றுவேன் என்றும் லயன்ஸ் இயக்க நன்னெறி விதிகளை கடைபிடித்து அதன் குறிக்கோள்களை எய்தும் வண்ணம் நடப்பேன் என்றும் நான் இணைந்திருக்கும் சங்கத்தின் பொருளாதாரம் சீராக இருப்பதற்கு பாடுபடுவேன் என்றும் இயக்கம் உள்ளவரை என்றென்றும் இந்த இயக்கத்தில் இருப்பேன் என்றும் உறுதி கூறுகிறேன். நன்றி. இன்று முதல் இணைக்கக்கூடிய ஒரு சொல். இந்த சொல்லிற்கு உண்டான பலன்கள் நிறைய பேர் லைஃப் நாங்கள் அனுபவிச்சிருக்கிறோம். காசு பணம் அனுபவிக்கிறோமா அனுபவிக்கலையோ ஃப்ரெண்ட்ஷிப் எந்த நாட்டிற்கு போனாலும் நான் இந்த லைஃப் சங்கத்தை சேர்ந்தவன் என்றால் தெரியும். உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பொறுப்புடைய
தலைவர் வந்து ஏதாவது செய்யறன்னு சொல்லி செய்யாம விட்டுட்டாருன்னா அதை நோட் பண்ணிட்டு அடுத்த வருஷம் நீங்க செய்யலாம். உங்களுக்கே பெரிய மனசு இருந்துச்சுன்னா சார் இதெல்லாம் செய்யறேன்னு சொன்னீங்க செய்யுங்கன்னு சொல்லி அவரையும் தட்டி கொடுக்கலாம். நீங்க பார்த்துக்கணும். இது இல்லாம உங்களுக்கு என்ன கிடைக்குன்னா ஒரு நாள் முதல்வர் மாதிரி தலைவர் வராத அன்னைக்கு நீங்க தான் சேர் பண்ணணும். கவர்னர் வந்தாலும் இப்போ வந்து கவர்னர் கோவிந்தா அவங்க வந்தாலும் மோடியே வந்தாலும் நீங்க தான் அந்த தலைமை பண்ற சென்ட்ரல் சீட்ல உட்காரணும். அப்படிப்பட்ட அரிய வாய்ப்பு உங்களுக்கு இருக்கு. இதை பயன்படுத்தி இந்த சங்க வளர நீங்க பாடுபடுவீர்கள். உங்களுக்கு வாழ்த்துக்கள் வரணும். நிறைவேறப்பட்டிருக்க நாட்நாள் சரவணன் வச்சுட்டு அவர் நீங்க எங்கேயாவது புதுசா கேமரா வந்துச்சு உலகத்துல எந்த மூலையில் இருந்தாலும் பார்த்தா அவங்க வீட்டுக்காரமா ஃபிளைட்ல ஏற்றி டாட்டா காமிச்சிட்டு போய் வாங்கிட்டு வந்துருவார். ஏன்னா அவனுக்கு உண்டான கிரியேட்டிவ் மைண்டு. அவர் போய் பொருளாதார எப்படி போட்டிருக்காங்கன்னு யோசிச்சேன். அவர் தான் அடுத்து சொன்னாரு ட்ரஸ்டியா இருக்காருன்னாரு. ட்ரஸ்டினாலே பொருளாதாரத்துக்கு சரியா தான் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அப்படின்னா தான் ட்ரஸ்டி பொறுப்பு கொடுக்க முடியும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வாழ்த்துக்கள் பாராட்டு வீடுகாரம் வந்திருக்காங்களா? இல்லை வரல. இவருடைய வேலை வந்து இந்த வாங்கல் பிரைவேட் சங்கத்தினுடைய மாமியார் இருந்ததா வாங்கல்களின் கட்டணமாக உள்ள பொது நலனில் அக்கறை கொண்டு நற்செயல்களை முன்னின்று நடத்துகிறவர் புகழ்பெற்ற வாங்கலம் திருக்கோயில் நிர்வாகியாகவும் செயல்படுகிறார். கரெக்ட் ஆயிடுச்சா இல்லையா? அவரை பார்க்கணும். அவர் கல்யாணம் பையன் இருக்காங்க. கல்யாணம் பண்ணி நான் இவ்வளவு பேர் கேட்டீங்க. அவர் மட்டும் கேட்கிறேன். பையன் உங்க தம்பி உங்க அப்பா உங்க ஜாக்கிரதை சொல்லுங்க. கரூர் வினோத் குமார் ஒரு நல்ல பேர். ஒரு வயசானவங்க பார்த்துட்டு பார்க்கும்போது சேர்த்து பாருங்க. கல்யாணம் ஆகலைங்கிறாரு. கல்யாணம் தான் கூப்பிடுகிறாரு. இந்த சங்கத்தின் முதன்மை செயலாளர் அதிகாரி. இவர் மட்டும் அதிகாரிங்கிற பேர். அது முதன்மை செயலாளர் அதிகாரி. இந்த சங்கம் இருக்கா இல்லையா, நடக்குதா நடக்கலையா, மாவட்ட ஆளுநர் அப்படின்னு ஒரு உண்டா, அதிகாரம் உண்டா, பொறுப்பு இருக்கா, அமைச்சர் இருக்காங்களா இல்லையா, மட்டத்தில் நிறைய மாவட்ட தலைவர் இருக்காங்களா இல்லையா, இது எல்லாமே இவர் இருந்தாம தான் நடக்கும். ஒரு சங்கம் இருந்தாதான் எங்களுக்கெல்லாம் பவர் அதிகம். அந்த சங்கத்தினுடைய முதன்மை செயலாளர் அதிகாரி இருந்தாதான் நாங்க எல்லாம் ஆளுநர் சொல்லிக்கலாம். இல்லைன்னா கிடையாது. அப்படி ஒரு அகில அரிமா இயக்கத்தில் பன்னாட்டு அரிமா தலைவர் நேரடி பார்வைக்கு உட்படுத்தப்பட்ட ஒரே பார்வைக்கு மட்டும்தான் தலைவர் தான். மற்ற நாங்கெல்லாம் கோஆர்டினேட்டர் தான். பிரசிடென்ட் நீங்க மட்டும்தான். இந்த சங்கத்திலேயே மிகப்பெரிய சங்கம் சாதனை படுத்திக் கொண்டிருக்கிற சங்கங்கள்லாம் சேர்ந்து இதை உருவாக்கி இருக்கு. நம்மளுடைய குடித்தலை கணேசன் அவருடைய சீரியல் முயற்சியோட அனுபவத்தில் அவருடைய உதவியோடு இங்க நடந்திருக்கு. 2 சாமியுமே கொடுத்துட்டாங்க. விடுதலை சாமி கொடுத்துட்டாங்க, விடுதலை சாமி கொடுத்துட்டாங்க. எல்லாருடைய ஆதரவும் உங்களுக்கு இருக்கு. இந்த சங்கத்தை சரியாக வழி நடத்தினா நூற்றாண்டு இந்த சங்கத்தினுடைய தலைவராக நீங்க பொறுப்பெடுக்கிறீங்க. நீங்க வச்சுட்டு போற இம்ப்ரெஷன் தான் பின்னாடி வரவங்களுக்கு ஒரு வழியை ஏற்படுத்தி கொடுக்கும். நல்ல வழியில வரையிருக்கீங்க, பயணிக்க இருக்கீங்க. நாங்கள் அத்தனை பேர் இருக்கோம். உங்களுடைய இணைந்து செயலாற்ற ஒரு அருமையான சங்கத்தின் தலைவராக பொறுப்பேற்கிறீர்கள். உங்களுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொண்டு ஆளுநரின் ஆலோசனையில குழுவுடன் நீங்க மிக முக்கியமான நபராகிட்டீங்க. ஜோன் மீட்டிங் நீங்க அட்டன் பண்ணணும். ஒரு சங்கத்தினுடைய செயல் திட்டங்களை நீங்க வகுக்கணும். ஆளுநர் திட்டங்களை என்னென்ன கொடுத்துருக்காங்க, பன்னாட்டு லைன்ஸ் இயக்கம் என்னென்ன கொடுத்துருக்க சட்ட திட்டங்களை நீங்க வகுக்கணும். பொதுக்கு நம்மளுடைய செயற்குழுவுக்கு நீங்க தான் தலைமை ஏற்கிறீங்க. செயற்குழு கூட்டத்தை நீங்க தான் வந்து லெட்டர் போட்டோ போன் பண்ணிய அதிகாரப்பூர்வமா நீங்க தான் அழைக்கணும். செக்ரட்டரி வாங்கல்களின் கட்டணமாக உள்ள பொது நலனில் அக்கறை கொண்டு நற்செயல்களை முன்னின்று நடத்துகிறவர் புகழ்பெற்ற வாங்கலம் திருக்கோயில் நிர்வாகியாகவும் செயல்படுகிறார். கரெக்ட் ஆயிடுச்சா இல்லையா? அவரை பார்க்கணும். அவர் கல்யாணம் பையன் இருக்காங்க. கல்யாணம் பண்ணி நான் இவ்வளவு பேர் கேட்டீங்க. அவர் மட்டும் கேட்கிறேன். பையன் உங்க தம்பி உங்க அப்பா உங்க ஜாக்கிரதை இருக்கு சொல்லுங்க. கரூர் வினோத் குமார் ஒரு நல்ல பேர். ஒரு வயசானவங்க பார்த்துட்டு பார்க்கும்போது சேர்த்து பாருங்க. கல்யாணம் ஆகலைங்கிறாரு. கல்யாணம் தான் கூப்பிடுகிறாரு. இந்த சங்கத்தின் முதன்மை செயலாளர் அதிகாரி. இவருக்கு மட்டும்தான் அதிகாரிங்கிற பேர். அது முதன்மை செயலாளர் அதிகாரி. இந்த சங்கம் இருக்கா இல்லையா, நடக்குதா நடக்கலையா, மாவட்ட ஆளுநர் அப்படின்னு ஒரு உண்டா, அதிகாரம் உண்டா, பொறுப்பு இருக்கா, அமைச்சர் இருக்காங்களா இல்லையா, மட்டத்தில் நிறைய மாவட்ட தலைவர் இருக்காங்களா இல்லையா, இது எல்லாம்
எல்லாமே இவர் இருந்தாம தான் நடக்கும். ஒரு சங்கம் இருந்தாதான் எங்களுக்கெல்லாம் பவர் அதிகம். அந்த சங்கத்தினுடைய முதன்மை செயலாளர் அதிகாரி இருந்தாதான் நாங்க எல்லாம் ஆளுநர் சொல்லிக்கலாம், இல்லைன்னா கிடையாது. அப்படி ஒரு அகில உலக அரிமா இயக்கத்தில் பன்னாட்டு அரிமா தலைவர் நேரடி பார்வைக்கு உட்படுத்தப்பட்ட ஒரே ஆள் நீங்க மட்டும்தான், தலைவர் தான். மற்ற நாங்கெல்லாம் கோஆர்டினேட்டர் தான். பிரசிடென்ட் நீங்க மட்டும்தான். இந்த சங்கத்திலேயே மிகப்பெரிய சங்கம், சாதனை படுத்திக் கொண்டிருக்கிற சங்கங்கள்லாம் சேர்த்து இதை உருவாக்கி இருக்கு. நம்முடைய குடித்தலை கணேசன் அவருடைய சீரிய முயற்சியோட அனுபவத்தில் அவருடைய உதவியோடு இங்க நடந்திருக்கு. 2 சாமியே கொடுத்துட்டாங்க, இப்படி இருக்கிற சாமி கொடுத்துட்டாங்க, இப்படி இருக்கிற சாமி கொடுத்துட்டாங்க. எல்லாருடைய ஆதரவும் உங்களுக்கு இருக்கு. இந்த சங்கத்தை சரியாக வழி நடத்தினா நூற்றாண்டு இந்த சங்கத்தினுடைய தலைவராக நீங்க பொறுப்பெடுக்கிறீங்க. நீங்க வச்சுட்டு போற இம்ப்ரெஷன் தான் பின்னாடி வரவங்களுக்கு ஒரு வழியை ஏற்படுத்தி கொடுக்கும். நல்ல வழியில வர இருக்கீங்க, பயணிக்க இருக்கீங்க. நாங்கள் அத்தனை பேருக்கு உங்களுடைய இணைந்து செயலாற்ற ஒரு அருமையான சங்கத்தின் தலைவராக பொறுப்பேற்க இருக்கிறீர்கள். உங்களுக்கு வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொண்டு ஆளுநரின் ஆலோசனையில குழுவுல நீங்க மிக முக்கியமான நபராகிட்டீங்க. ஜோன் மீட்டிங் நீங்க அட்டன் பண்ணணும். ஒரு சங்கத்துடைய செயல் திட்டங்கள் நீங்க வகுக்கணும். ஆளுநர் திட்டங்களை என்னென்ன கொடுத்துருக்காங்க, பன்னாட்டு லைன்ஸ் இயக்கம் என்னென்ன கொடுத்துருக்க சட்ட திட்டங்களை நீங்க வகுக்கணும். பொதுக்கு நம்மளுடைய செயற்குழுவுக்கு நீங்க தான் தலைமை ஏற்கிறீங்க. செயற்குழு கூட்டத்தை நீங்க தான் லெட்டர் போட்டோ போன் பண்ணியோ அதிகாரப்பூர்வமா நீங்க தான் அழைக்கணும். செக்ரட்டரி பார்த்தீங்கன்னா வைஸ் பிரசிடென்ட் அந்த பொறுப்பு கொடுத்துட்டு போகணும். இந்த சங்கம் சரியா இருக்கா இல்லையான்னு முடிவெடுக்க வேண்டியது நீங்க தான். எவ்வளவு ஜிஎஸ்டிஸ் இருக்காங்க கூட்ட வேண்டியது நிறைய. அந்த ஜிஎஸ்டி பொறுப்பில் இருக்கிறவங்களை அழைத்து நீங்க உங்களுடைய உறுப்பினர்களுக்கு தலைமை பண்பு வளர்க்கிறது இது எல்லாத்தையுமே நீங்க கொடுக்கணும். மாவட்ட நிகழ்வுகளுக்கும் மண்டல் நிகழ்வுகளுக்கும் நீங்க தவறாக நீங்க பங்கு பெறணும். அதெல்லாம் அவங்க பார்த்துப்பாங்க. நான் ஜமீன்தார் அப்படின்னு இருக்கலாம். அத்தனை அனுபவம் உங்க பேர் தான் இருக்கு. சரியா செய்வீங்களா? உறுதியாக செய்யறதுக்காக நிச்சயமா ஒரு அழகான ஒரு கைத்தறி கொடுங்க. வாங்கல் பிரைவேட் லைன் சங்கத்தின் சாசன தலைவராக பெருமைக்கும் முதன்மைக்கும் தகுதியான லைன்ஜி வினோத்குமார் அவர்களை இயக்கத்தின் நன்னறி விதிகளுக்கு உட்பட்டு உங்கள் அனைவரது முன்னிலையிலும் தலைமை பொறுப்பில் அமர்த்துவதில் மண்டல மகிழ்ச்சியர்கள். இவர் பார்த்தீங்களா மகிழ்ச்சிக்கு சொந்தக்காரர் அப்படின்னா என்ன ஊர்க்காரர் நினைக்கிறீங்க. காரைக்கால் பகுதியை சேர்ந்தவர். அவர் தான் இன்னைக்கு உங்க சங்கத்திற்கு தேவையான புதுசா கல்யாணம் ஆகி கொடுத்து நான் நடத்தணும்னா என்னெல்லாம் சீர் வேணும்னு யோசிச்சு செய்துட்டு இருக்காரு. உங்க அத்தனை பேருக்கும் நான்லாம் கொடுத்த ஒரு சீர் கொடுத்தேன். இமயவரமான ஒருத்தர் வந்தாரு, ஏகப்பட்ட பொருட்களை சீரா கொடுத்துட்டு எல்லாருக்கும் அதை கொடுக்க வச்சுட்டாரு. அதன் அடிப்படையில் உங்களுக்கு உண்டான மதிப்புமிக்க அந்த காலர் அறிவிக்க இருக்கிறார். வாய்க்கலாம் செயலர் பொருளர் வாங்க. பிரசிடென்ட் மீட்டிங் ஆரம்பிக்கும் பொழுது இதை மெதுவா வேட்ல தட்டிட்டு வாயால வேகமா வாங்கல் பிரைவேட் லைன் சங்கத்தின் தலைவராகிய வினோத்குமார் அவர்கள் மாதத்தின் முதல் நிகழ்வுரை கூட்டத்தை துவங்கி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி விசுவாசம். சும்மா தமால் நின்று தட்டிட்டு அடிச்சுட்டு இருக்க கூடாது. உட்கார்ந்துட்டு தான் இந்த மீட்டிங் கால் ஆர்டர் பண்ணணும். தயவு செய்து தெரிஞ்சுங்க, எடுத்து தட்டுறதுலாம் கிடையாது. மீட்டிங் கால் ஆர்டர் சொன்ன உடனே எல்லாரும் எழுதி வைக்கணும் கிடையவே கிடையாது. தயவு செய்து அங்கங்க இருக்கிறவங்க மீட்டிங் உட்காருன்னு தான் அர்த்தம். மீட்டிங் நடக்க போகுதுங்கிற அறிவு இருக்காது. அடுத்து என்ன அஜெண்டா வருதோ அப்பதான் தயவு செய்து எழுதி வைக்கணும். இதுதான் இதுக்கு உண்டான மிக முக்கியமான நிகழ்வுகள். இதை இங்கே மாவட்டத்தின் அனைத்து பொறுப்பில் இருக்கிற நண்பர்களோடு இணைந்து உங்கள் முன்னிலையில் சார் வாங்க சார் வாங்க நடந்து வாங்க. இந்த சங்கம்
சொந்த பொருளாதார மாவட்ட